வணக்கம். தேர்தல் நெருங்குது. தேர்தல் நெருங்க பார்த்தீங்கன்னா, கருத்து கணிப்புகள்லாம் அடிக்கடி வெளியே வந்துகிட்டே இருக்கும். இப்போ அக்னி நியூஸ் சர்வீஸ் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களும் ஒரு கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறாங்க. சமீபத்து கருத்து கணிப்பு. இந்த ஒரு 2 நாளைக்கு முன்னாடி எடுத்த கருத்து கணிப்புகள் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. 234 தொகுதியிலுமே எடுத்திருக்கிறாங்க. அந்த 234 தொகுதிகளில் கிட்டத்தட்ட 178 இடங்களில் வந்து திமுக கைப்பற்றும், திரும்பவும் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த கருத்து கணிப்பில் எந்தெந்த மாவட்டங்களில் எவ்வளவு தொகுதிகள் எல்லாம் வந்து திமுக பெறும் அப்படிங்கிறதையுமே சொல்லியிருக்கிறாங்க. சரி, திமுக வந்து 178, திமுக கூட்டணி வந்து 178 தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னா அதிமுக கூட்டணிகள் எவ்வளவு? கடந்த முறையோட ரொம்ப கம்மி. அதிமுக கூட்டணியோட சேர்த்து கிட்டத்தட்ட 56 இடங்களை தான் அவங்களால பிடிக்க முடியும் அப்படிங்கிறது அந்த கருத்து கணிப்பில் தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. சரி, மண்டல வாரியாக பார்த்தீங்கன்னா சென்னை மண்டலத்தில் வந்து கிட்டத்தட்ட 37 தொகுதி இருக்குது. இதில் 36 தொகுதியை வந்து திமுக கைப்பற்றும். ஒரே ஒரு தொகுதியை தான் அதிமுக கைப்பற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ராயபுரம் தொகுதி அது கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு இடத்துல மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறத தாண்டி மத்திய மண்டலத்தில் 37 இடங்களில் 35 இடங்களில் வந்து திமுக வந்து கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் தென் மண்டலங்களில் பார்த்தீங்கன்னா 58 இடங்களில் 42 இடங்களில் வந்து திமுக கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுக பெருவாரியான இடங்களில் வந்து தனி மெஜாரிட்டியில் வந்து ஜெயிக்கும், தனி மெஜாரிட்டியில் ஆட்சி அமைக்கும் இந்த முறை அப்படிங்கிறது தெளிவாக அந்த கருத்து கணிப்பில் சொல்லியிருக்காங்க. வாக்கு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் மாநில அளவில் திமுக கூட்டணி 45.4% வாக்குகளை வாங்கும் அப்படின்றாங்க. அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட 10% வாக்குகள் கம்மியாக 35.3% வாக்குகளை தான் வாங்கி 2ஆம் இடத்துல இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடியவர் விஜய் அப்படின்னு சொல்கிறோம். விஜய் எவ்வளோ பெரிய சதவீத வாக்குகளை வாங்குவார் அப்படின்னு சொன்னால் ஏகப்பட்ட கருத்து கணிப்புலாம் இருக்குது. 10% 15% வாங்குவார், சிலர் வந்து 25% வாங்குவோம், நாங்கள் 40 தொட்டுட்டோம், ஆதவ அர்ஜுன் அப்படின்ற நபர்கள்லாம் சொல்கிறாங்க. உண்மையிலே வந்து விஜய் எவ்வளவு சதவீதம் வாங்குவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11.5% வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அக்னி நியூஸ் சர்வீஸ் வந்து சொல்லியிருக்காங்க. சரி, சீமான் நாம் தமிழர் கட்சி ஒட்டுமொத்தமாக எத்தனை சதவீத வாக்குகளை வாங்குவார் அப்படின்னா 5.6% வாக்குகளை வாங்குவார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ வந்து ஒவ்வொரு மாவட்டம் மாதிரியா இப்போ வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து எத்தனை தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு 16 தொகுதிகளில் வந்து திமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. திருவள்ளூரில் 10, திருச்சியில் வந்து 9 தொகுதி, தஞ்சாவூர் 8 தொகுதி, காஞ்சிபுரம் 4 தொகுதி, இப்படி திமுக வந்து எல்லா இடங்கள்லையும் வந்து அப்படியே வாரி சுருட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக இந்த கருத்து கணிப்பில் தெரியுது. இந்த கருத்து கணிப்பு ஒரு சார்ந்து எடுத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். ஆனால் உண்மையிலே அவங்க சொல்கிற நிறைய விஷயங்கள் வந்து கடைசி நேரத்தில் திமுகவுக்கு சாதகமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. சரி, இதே போல் எல்லா மாவட்டங்களையும் என்னென்ன மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீலகிரியில் கரூர், பெரம்பலூர், திருவாரூர், ராமநாதபுரம், அரியலூர், அப்புறம் மயிலாடுதுறை, இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி கிட்டத்தட்ட ஒரு 100% இடங்களை வந்து கைப்பற்றும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் பார்த்திங்கன்னா மயிலாடுதுறையில் வந்து உள்ள 3 தொகுதிகள், கரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள், திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகள், நீலகிரியில் உள்ள 3 தொகுதிகள், தஞ்சாவூரில் இருக்கிற 8 தொகுதி, அதே போல் ராமநாதபுரத்தில் இருக்கிற 4 தொகுதி, அரியலூரில் 2 தொகுதி, இப்படின்னு சொல்லி திமுக அனைத்து தொகுதிகள்லேயும் வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க இந்த தேர்தலில் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. திரும்பவும் திமுக தான் ஆட்சி அமைக்கும். 178 தொகுதிகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வெற்றி பெறுவாங்க, அதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரி, இதை தாண்டி பார்த்தீங்கன்னா இது திமுக வெற்றி பெறும், 178 தொகுதிகளை திமுக வெற்றி பெற மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அக்னி சர்வீஸ் நியூஸோட கருத்து கணிப்பு. இந்த கருத்து கணிப்புலாம் இனிமேல் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் அதை தாண்டி நம்ம நேற்று நடந்த சில முக்கியமான விஷயங்களை பார்க்கலாம். நேற்று பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸோட பசங்க தருமபுரி, பெண்ணாகரம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் சட்டமன்ற தொகுதியில் பயங்கரமாக இது பண்ணாங்க. ஜிகே மணியை வந்து பயங்கரமாக குற்றச்சாட்டு சொல்லி பேசியிருந்தாங்க. ஜிகே மணி போல் ஒரு துரோகியை பார்க்க முடியாது. எங்கள் தாத்தா வந்து மருத்துவர் ராமதாஸ் வந்து ரொம்ப நல்லவர், அன்பானவர். ஆனால் அவர் ஒவ்வொரு பொங்கல் தினமும் சரி, முக்கியமான நாட்கள்லாம் சரி, நாங்கள் அவ்வளோ தூரம் சிறப்பாக கொண்டாடுவோம், ஒற்றுமையாக இருப்போம். அவ்வளோ ஒற்றுமையில் வந்து ஜிகே மணி வந்து கல்லெறிஞ்சு விட்டார். அவர் குடும்பம், அவர் பசங்க, அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும். அவர் திமுகவோட வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து தொடர்பில் இருக்கார் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், எங்களுக்கும் நல்லா தெரியும். அவர் பையனுக்கு இப்போ காங்கிரஸில் சீட்டு வாங்கி கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக திமுகவில் வந்து சீட்டு கேட்டிருந்தா கொடுத்துருப்பாங்க. ஆனால் அப்படி கொடுத்தா திமுகவோட ஜிகே மணி ஒரு தொடர்பில் இருக்கிறார் அப்படிங்கிற வெளியே தெரிஞ்சிடும் அப்படிங்கிறதுக்காக
கூட்டணி கட்சிகள் மூலமாக வந்து ஜிகே மணியோட பையன் தமிழ்குமரனுக்கு வந்து சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்புமணியோட பசங்க 2 பொம்பளை பசங்களுமே பேசுகிறாங்க, அழுகுறாங்க. குழந்தை பிறந்த 5 மாதம் ஆச்சு, எங்கள் பேர குழந்தைய கூட பார்க்க விட மாட்டேறாங்க, அவ்வளோ தூரம் வந்து ஒரு கட்டுப்பாடோட வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். சொல்லி எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, எங்கள் தாத்தாவை பார்க்க விடாமல் பண்ணுறாங்க, எங்கள் தாத்தாலாம் அப்படிப்பட்ட நபர் கிடையாது, தினம் பேசுவார், ஃபோன் பண்ணியாவது எங்கள்கிட்ட விசாரிப்பார், பேசுவார், அவரை கூட பேச விட மாட்டேறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்களோட டைரெக்டாக பேசும்போதே அழுவெல்லாம் ஆரம்பிச்சிட்டாங்க. இதெல்லாம் மக்கள் மத்தியில் மிக பெருசாக இருந்துச்சு. இதுக்கு விளக்கம் கொடுக்க வேண்டியது ஜிகே மணி. நான் என்னங்க தப்பு பண்ணேன்? எல்லாரும் ஐயாவை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க, நான் என்ன பண்ண முடியும்? நான் கூட இருந்து அவரை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஒரு தகவல் வந்து சேலத்தில் வந்து அவர் பிரச்சாரம் பண்ணும்போது மயங்கி விழுந்துட்டார். அவரை வந்து அங்கே உடனே மருத்துவமனை கூப்பிட்டு போனாங்க, அப்போலோ கூப்பிட்டு போனாங்க. அப்போலோவில் சிகிச்சையில் இருக்காரு. அப்போலோவில் போய் பார்க்குறதுக்கு ஜிகே மணி போகும்போது அவங்களுடைய கடைசி மகள், ராமதாஸோட கடைசி மகள் வந்து ஜிகே மணியை பயங்கரமாக திட்டி விட்டார். உங்களுடைய சுயநலத்துக்காக, உங்களுடைய விருப்பத்துக்காக, உங்களுடைய ஆசை எண்ணத்துக்காக எங்கள் அப்பாவை வந்து பலிகடாக்குறீங்களா? இவ்வளோ வயசாகிடுச்சு, இந்த வயசில் அவரை கூட்டிகிட்டு சுத்தாதீங்கன்னு சொன்னால் அவரை தேர்தல் பிரச்சாரத்துக்கு என்னத்துக்கு கூப்பிட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிற்க வச்சு அங்கனே திட்டி அவரை திருப்பி அனுப்பிச்சி விட்டாங்க, பார்க்க கூட விடலை ராமதாஸை அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்து சமூக வலைதளங்களை வச்சு அதுக்கும் பதில் சொன்னார். இது திட்டம் போட்டு பரப்புற பொய் செய்தி, இது அப்படிலாம் ஒரு சம்பவமே நடக்கலை, இது வந்து அன்புமணி தரப்பில் பண்ணுறது. இப்போ அன்புமணி என்ன செய்கிறாரு? அவர் தான் என்னை வந்து துரோகி அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ அந்த குடும்பத்தில் இருக்க அவங்க மகள்களை வச்சுமே இப்போ பேச வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவரும் பேசியிருந்தாரு. இந்த 2 தரப்புமே பேசிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீகாந்தியும் அன்புமணியோட அக்கா அவங்களுமே வந்து நேற்று செய்தியாளர்கள் வந்து அவங்களுமே பேசுகிறாங்க. இது மாதிரி எங்களுக்கு அரசியல்லாம் எங்களுக்கு முக்கியம் இல்லைங்க, நாங்கள் அரசியல், பணம், கௌரவம் இதுக்காக இல்லை, நான் அப்பா கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்தேன். எங்களுடைய முதல் துரோகியே யாருன்னு கேட்டிங்கன்னா அன்புமணி தான். நான் வந்து இப்போ ராமதாஸோட மகளாக தான் அவர் கூட இருக்கிறேன். கட்சியில் பதவி கொடுக்குறாரு, இதெல்லாம் எனக்கு அதெல்லாம் முக்கியம் கிடையாது. அந்த பதவியை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்? எங்களுடைய துரோகி வந்து அன்புமணி தான். எங்கள் அப்பாவோட சொத்தை பறிச்சுட்டு போயிட்டாரு, கட்சியை திருட்டிட்டாரு, கட்சியை பிடிக்கிட்டு போயிட்டாரு. அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கட்சியை கொண்டு வந்தார், வளர்த்தாரு. அவர் எவ்வளோ நாள் உசுரோடு இருக்க போகிறாரு? அவர் பாட்டுக்கு சந்தோஷமாக இருந்துட்டு போட்டுமே, அவருடைய கட்சியை அவருக்கு அப்புறமா அன்புமணி கையில் தான் போகும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசியிருக்கிறாங்க. இவர் தானே ராமதாஸ் தானே கட்சியை வளர்த்தாரு, ராமதாஸ் தானே இவரை வந்து மத்திய மந்திரி வச்சுக்கிறாரு, ராமதாஸ் தானே இவர் கட்சி தலைவராக விட்டார் அன்புமணியை. அவருக்கு என்ன செய்யணும்? துரோகம் செய்யலாமா? முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, அவங்க அப்பா இருக்கிற வரைக்குமே, கடைசி வரைக்குமே கட்சியோட தலைவர் அப்படின்னா கலைஞர் தான் இருந்தார். ஏன் அவர் செயல்படாமல் இருந்தபோது கூட, அவரால் உடல்நிலை முடியாமல் இருந்தபோது கூட அவர் தான் கட்சி தலைவராக இருந்தார். அது வரைக்கும் காத்திருந்தார். அதுக்கப்புறமா தான் அவருக்கு மறைவுக்கு பின்னாடி தான் அவர் கட்சி தலைவராக வந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏன் வந்து அன்புமணி நம்ம ராமதாஸுக்கு கொடுக்கல? அதுதான் எங்களுடைய இது. எங்கள் ஐயாவுக்கு ஏன் கொடுக்கல? இப்போ மருத்துவமனையில் சேர்த்துருந்தாங்க, மருத்துவமனையில் சேர்ந்துருந்தப்போ வந்து பார்த்துருக்கலாம்ல, பார்க்கவே இல்லையே, ஏன் பார்க்கல, ஏன் வரல? ஆனால் அங்கே உட்காந்துட்டு மேடையில் உட்காந்துட்டு எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா தொலைச்சி விடுவாருன்னு சொல்கிறாரு. யாரை தொலைப்பார் அவர்? எங்கள் அப்பாவோட பிறந்தநாளுக்கு வந்தாரா? வரவே இல்லையே, ஏன் வரல? எதிர்பார்த்தாங்க, ஏன் வரல? எங்கள் அப்பாவோட 60வது திருமண நாள், 60வது திருமணம் நடந்துச்சு, அதில் கூட வந்து அவர் வரவே இல்லை. 80வது திருமண நாள் நினைக்கிறேன், 80வது திருமண நாள் நடந்துச்சு, அந்த நிகழ்ச்சிக்கு கூட அவர் வரவே இல்லை. எங்கள் அப்பா ரொம்ப எதிர்பார்த்தாரு. அவர் ரொம்ப எங்கள் அம்மாட்ட வந்து சொன்னார், இது மாதிரி பையன் வரானா வா அப்படின்னு சொன்னார். ஆனால் கடைசி வரைக்கும் அவர் வரவே இல்லை அப்படின்னு தான் சொல்லி அவங்க ஸ்ரீகாந்தி வந்து அவங்க தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க. அதை தாண்டி எங்கள் அப்பாவுக்கு வந்து பிரச்சாரத்துக்கு போகக்கூடாதுன்னு அப்படின்னு தான் சொன்னோம். ஆனால் மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு, ஆம்புலன்ஸில் ஏற்றி அப்புறமா மருத்துவமனையில் சேர்த்து இப்போ ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆனால் இவ்வளோ பேச்சு பேசுகிற அன்புமணி வரல, அன்புமணி மகள்கள் வரல. ஆனால் அவங்க போய் எங்கள் தாத்தாவை வந்து பார்க்க விட மாட்டேறாங்கன்னு சொல்கிறாங்க. யார் தடுத்தது? அவங்க வந்து யார் தடுத்தா? யார் வந்து அவங்கள வந்து பார்க்கக்கூடாதுன்னு சொன்னது? ஒன்றுமே நாங்கள் சொல்லலையே. ஐயாவோட உழைப்பில் இருக்கிற எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு போயிட்டாரு. சொத்துலேருந்து, பணத்துலேருந்து, எல்லாத்தையுமே, கட்சியிலேருந்து எல்லாத்தையுமே பறிச்சுட்டு போயிட்டாரு. ஒரு மனுஷனுக்கு வயசான காலத்தில் எது நடக்கக்கூடாதோ அது நடந்திருக்குது. எங்களுக்கு பதவி, பணம் இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. கடைசி வரைக்கும் அப்பாவோட உறுதுணையாக இருந்து அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருப்பார் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் இப்படி வந்து ஒரு துரோகத்தை வந்து அவர் செய்வார் அப்படின்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்பில் வந்து ஒரு கருத்தை சொல்லிட்டு இருக்காங்க. இந்த குடும்ப பஞ்சாயத்து இப்போதைக்கு முடியாது போல இருக்குது. ஏன்னா அவர் வந்து ராமதாஸ் வந்து அன்புமணியோட செயல்பாடுகளை தடுக்க ஆரம்பித்தார். ஜிகே மணி, சேலம் அருள், இவங்க ஸ்ரீகாந்தி இவங்களோட பேச்செல்லாம் கேட்க ஆரம்பித்தார். அன்புமணி பேச்சு, அன்புமணி ஓரளவுக்கு கட்சியை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகும்போது திடீர்னு ராமதாஸை சிலர் ஏற்க ஆரம்பித்தாங்க. அவருக்கு வந்து இப்போ ஏஜ் ஃபேக்டர்னால அவருக்குனால வந்து சரியாக யோசிக்க முடியல. ரெண்டாவது வந்து
பழைய மாதிரி அவர்னால இருந்தார் அப்படின்னா பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவரால் கட்சி வழி நடத்துறதுக்கான ஒரு சிரமங்கள் இருக்குது அப்படிங்கிறத அன்புமணி புரிஞ்சுக்கிட்டார். ஒரு மகனா அப்பாவுக்கு இந்த வயசில் ரெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுக்கிட்டார். அதனால தான் அவர் ரெஸ்ட் எடுக்கட்டும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அவர் ரெஸ்ட் எடுக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? ஆனால் இவங்க எல்லாருமே வந்து இப்போ இந்த சேலத்தில் போய் பிரச்சாரம் பண்ண கூட்டிகிட்டு போய் அவர் அப்பளவில் படுக்க போட்டாங்க. இந்த வயசில் வந்து அது தேவையா அப்படிங்கிற ஒரு கொஸ்டினை தான் அன்புமணி தரப்பில் சொல்கிறாங்க. அவங்க மகள்களும் பிரச்சாரத்தில் அதை தான் பேசுகிறாங்க. இவங்களுக்குள்ளே இருக்கிற குடும்ப சண்டை இப்போ வந்து என்ன நடக்குதுன்னா, பெண்ணாகரத்தில் தமிழ் குமரனுக்கு வந்து நீங்கள் ஜெயிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி பிரச்சாரமே வந்து அன்புமணியோட மகள்கள் பண்ணுறாங்க. துரோகி திமுகவுக்கு வந்து நம்ம கட்சியை வந்து விற்கிறதுக்கு பார்க்குறாரு, அந்த மாதிரி துரோகியோட பையனுக்கு வந்து நீங்கள் ஓட்டு போடாதீங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க பிரச்சாரம். அன்புமணி விளக்கம், இது ஜிகே மணி விளக்கம், இது அன்புமணியோட பசங்க அழுகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டு. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் சொல்லுங்கள். திமுக தான் திரும்பவும் ஜெயிக்குன்னு சொல்லி அக்னி நியூஸ் சர்வீஸ் அவங்க சொன்ன ஒரு விஷயம். ரெண்டாவது வந்து இந்த அன்புமணியோட பசங்க பண்ணுற அந்த அரசியல், இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.